அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? ஜெனீவாவில் நடைபெற்ற 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முடிவுற்ற நிலையிலே பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறதா, பேச்சுவார்த்தை வெற்றியில் முடிந்திருக்கின்றதா? அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலே போர் மூழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனுடைய உண்மை நிலை என்ன என்பது பற்றி தான் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு விடயமாக நாங்கள் இதனை பார்க்கலாம். ஒன்று, ஈரானை சுற்றி ஒரு போரை நிகழ்த்துவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே தெரியும் USS அப்ரஹாம் லிங்கன் என்கின்ற கப்பல் அங்கே தரித்து நிற்கின்றது. அதே போன்றும் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் என்கின்ற கப்பல் வந்து கொண்டிருக்கின்றது. அதை தாண்டி 150 போர் விமானங்களை ஏற்கனவே அமெரிக்கா அனுப்பி வைத்திருக்கின்றது. அதே போன்று மிக முக்கியமாக F-35 என்று சொல்லப்படுகின்ற ஸ்டெல்த் விமானம் என்பதும் கூட இப்பொழுது தரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இஸ்ரேலுக்குள் இந்த போரை நிகழ்த்துவதற்காக பல விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அராபிய தீபகற்பத்தில் இருக்கின்ற ஜோர்டான், கத்தார், குவைத், சவுதி அரேபியா போன்ற அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களிலும் கூட இந்த யுத்தத்தை நிகழ்த்துவதற்கான ஆயுதங்கள் குவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த போர் மூலக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஈரான் தாக்குதலை மேற்கொண்டால் அதில் ஆபத்து வரக்கூடும் என்பதால் இப்பொழுது அந்த ஆயுதங்கள், அந்த படை வீரர்கள் எல்லோருமே இப்பொழுது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வந்திருக்கின்றன. 40,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்கள் இந்த போரை நிகழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு புறமாக பார்க்கின்ற போது ஒரு பெரும் போருக்கு போவதற்கு முன்பதாக அமெரிக்கா இராணுவ வீரர்கள் ஒரு ராஜ மரியாதையுடன் கூடியதான ஒரு சாப்பாட்டிலே ஒரு உணவு மேசையில் அமர்ந்து உட்காருவார்கள். அந்த உணவு பரிமாறப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த நிமிடம் போர் நிகழக்கூடும் என்பதான ஆபத்துக்கள் பற்றி ஒருபுறமாக பேசிக் கொண்டிருக்கிற சமயத்திலே இந்த ஜெனீவாவில் நடைபெற்ற 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்ன நடந்திருக்கிறது, அங்கே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்ன என்பதைத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலே அணு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை 3ஆவது பேச்சுவார்த்தையாக ஜெனீவாவில் நடைபெற்றிருக்கிறது. முதலாவது பேச்சுவார்த்தை எல்லோருக்கும் தெரியும், ஒமானிலே நடைபெற்றது. இதிலே ஒமானினுடைய வெளிவிவகார அமைச்சர் பத்ர் அல் புசைடி அவர்கள் தான் நடுநிலையாளராக செயற்படுகின்றார் இந்த 3 பேச்சுவார்த்தைகளிலும். இரண்டாவதாக ஜெனீவாவிலே நடைபெற்றது. 3ஆவது பேச்சுவார்த்தையும் இப்பொழுது ஜெனீவாவில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. கடந்த 26ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றன. இந்த பேச்சுவார்த்தை எப்படி நடக்கின்றது என்று நாம் பார்ப்போமாக இருந்தால், ஒமானினுடைய வெளியுறவு அமைச்சர் அவர்கள் மத்தியஸ்தம் வகிக்க இரண்டு தரப்பும் 2 இடங்களில் இருக்கிறார்கள். ஒரே மேசையில் இந்த பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. அமெரிக்கா சார்பாக ஸ்டீவ் விட்கோஃப் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்பெஷல் என்வோய் என்று சொல்லப்படுகின்ற அவர் இதிலே மிக முக்கியமான பங்கேற்கிறார். அவருடைய தலைமையிலே இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலே ஜாரெட் குஷ்னர், உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மருமகன், அவரை இந்த 3ஆவது பேச்சுவார்த்தைக்கு அவர் அனுப்பியிருக்கின்றார். அவரை அனுப்பியது கூட யுத்தத்தை, போரை தொடங்குவதற்கான ஒரு சமிக்ஞை என்பதாக கூட பலரால் சொல்லப்பட்டது. எனவே இவர்கள் இருவரும் அடங்கியதான ஒரு குழுவும், அதே போன்று மறுபுறத்தில் ஈரானுடைய தரப்பில் பார்க்கின்ற போது ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்காச்சி அவர்களுடைய தலைமையிலே டிப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டர்ஸாக இருக்கின்ற மஜித் டக்ட் ரவான்சி, அதே போல கசம் கரிபாடாட் என்று சொல்லப்படுகின்ற 2 டிப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டர்ஸும் சேர்ந்ததான ஒரு குழுவுக்கும் இடையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. நடுநிலையாளராக இருக்கின்ற பத்ர் அல் புசைடி எனப்படுகின்ற ஓமான் வெளிவிவகார அமைச்சர் ஒருபுறமாக, அவரோடு சேர்த்து IAEA பிரதிநிதியாக ரஃபேல் குரோசி அவர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தை எவ்வாறு நடக்கின்றது என்றால், அமெரிக்க தரப்போடு பேசுகிறார்கள், பின்பு வந்து அந்த விடயங்களை ஈரான் தரப்போடு பேசுகிறார்கள், இவர்கள் கூறுகிற விடயங்களை மறுபடியும் அமெரிக்க தரப்போடு பேசுகிறார்கள். இவ்வாறு தான் இந்த பேச்சுவார்த்தை செல்கிறதே அல்லாமல் ஒரே மேசையில் எல்லோருமாக உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக இல்லை. இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பும் பின்பும் பல்வேறு தகவல்கள் சொல்லப்பட்டாலும் 3ஆவது பேச்சுவார்த்தை முடிந்ததன் பிற்பாடு என்ன வகையான தாக்கங்களை உண்டாக்கி இருக்கிறது என்று நாம் பார்ப்போமாக இருந்தால், ஓமானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக சென்றது, 2 தரப்பும் காத்திரமான ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறார்கள், இதில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதாக ஒரு பாசிட்டிவான ஒரு சமிக்ஞையை தான் ஒமானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஈரான் தரப்பிலே நாங்கள் பார்க்கின்ற போது, ஈரான் தரப்பிலே ஒரு நெகிழ்வு தன்மையுடன் கூடியதான ஒரு முடிவை நோக்கிய ஒரு சாதகமான ஒரு பேச்சுவார்த்தை என்பதாகத்தான் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர்கள் சொன்னாலும், சில விடயங்களில் உடன்பாடுகள் எட்டப்படவில்லை என்று அவர்கள் சொல்லியிருந்த போதும் கூட ஈரானிய ஊடகங்கள் இந்த பேச்சுவார்த்தை முற்றிலும் தோல்விகரமானது என்பதான செய்திகளைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தையின் உள்ளம்சங்கள் என்ன என்று பார்க்கிற போது, அமெரிக்காவை பொறுத்தளவிலே இந்த பேச்சுவார்த்தையிலே அவர்கள் மும்முரம் காட்டுகின்ற விடயங்கள் பெரும்பாலும் 3 விடயங்களை சொல்ல முடியும். ஒன்று, அணுசக்தி இந்த ஈடுபாட்டை அவர்கள் காட்டக்கூடாது என்கிற விடயங்கள். அணுசக்தி தயாரிக்கப்படக்கூடாது. யுரேனியத்தை 60% செறிவூட்டுகின்ற ஈரான் 90% செறிவூட்டப்பட்டால் அணு ஆயுதம் தயாராகிவிடும். வெறும் 2 மணி நேரங்கள் போதுமானதாக இருக்கும் இந்த 90% செறிவூட்டலை செய்வது. எனவே இதிலே முற்றுமுழுதாக ஈடுபடக்கூடாது என்கின்ற ஒரு தடையை அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது முக்கியமான ஒரு விடயம், இந்த அணுசக்தியை
உற்பத்தி செய்கின்ற போர்டோ, நடான்ஸ், இஸ்பஹான் என்கின்ற முக்கிய இடங்கள் மூடப்பட வேண்டும். அணுசக்தி முயற்சிகள் நடக்கின்ற அத்தனை இடங்களும் மூடப்பட வேண்டும் அமெரிக்காவினுடைய நிபந்தனை. இரண்டாவது, உள்ளூர் படைகளாக இருக்கின்ற ஹிஸ்புல்லா போன்ற படைகள், ஹமாஸ் போன்ற படைகளினுடைய அவர்களுக்கு உதவி செய்வதை ஈரான் முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும். அதே போன்று ஈரானினுடைய மிக முக்கியமான பலமாக இருப்பது இந்த ஏவுகணைகள் தான். எனவே இந்த ஏவுகணைகளை இவர்கள் இல்லாமலாக்க வேண்டும், குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற 3 முக்கியமான நிபந்தனைகளையும் இப்பொழுது 3வது இந்த பேச்சுவார்த்தைகளை மேலும் சில நிபந்தனைகளையும் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். ஒன்று, இந்த யுரேனியம் கிட்டத்தட்ட 400 சொச்சம் கிலோகிராம் அளவான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானிடம் இருப்பதாகத்தான் IAEA என்கிற அமைப்பு சொல்கிறது. எனவே அந்த யுரேனியத்தை அமெரிக்காவிற்கு நாடு கடத்த வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இவர்கள் தெரிவித்திருக்கின்ற இத்தனை அம்சங்களை பார்க்கின்ற போது ஈரான் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஈரானை பலவீனப்படுத்துகிற விடயமாகவே இருக்கின்றது. பாலஸ்தீனத்திலே பேச்சுவார்த்தை நடந்த போது, பாலஸ்தீனத்திலே பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் யசிர் அல் அரபாத் அவர்களுடைய குழுவினருடைய ஆயுதங்கள் கீழே வைக்கப்பட்டதன் பிற்பாடுதான் ஆயுத ரீதியாக பாலஸ்தீனம் பலவீனப்பட்டது போல ஈரானையும் முற்றுமுழுதாக பலவீனப்படுத்துகிற நிபந்தனைகளாகவே இவைகள் இருக்கின்றனவே. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு செல்ல முன்பு மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள், இந்த உள்ளூர் படைகள் என்பது எங்களுடைய தேசிய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், அதிலே நாங்கள் கை வைக்க முடியாது. எங்களுடைய ஏவுகணைகளை குறைத்துக் கொள்வது, இல்லாமலாக்குவது என்பதும் எங்களுடைய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டது, அதிலே நாங்கள் கை வைக்க முடியாது. 60% யுரேனியம் செறிவூட்டப்பட்டவற்றை நாங்கள் 20% குறைக்கிறோம் என்று ஆரம்ப 2 கூட்டங்களிலும் ஈரான் தெரிவித்திருந்தது. இப்பொழுது 3வதாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையிலே ஈரான் மிகவும் முக்கியமான சில விட்டுக் கொடுப்புகளை செய்ததாக நம்மால் அறியக்கூடியதாக இருக்கின்றது. 3.67% அளவிற்கு நாங்கள் இந்த செறிவூட்டலை குறைக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அணு ஆயுதம் தொடர்பான ஒப்பந்தங்களின் பிரகாரம் அணு ஆயுதத்தை நல்ல தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்கான உரிமை இருக்கிறது. 3 முக்கியமான விடயங்களிலே இந்த உரிமையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையிலே ஈரான் மருத்துவ தேவைகளுக்காகவும் ஏனைய சில அணுசக்தி மின்சக்தி தேவைகளுக்காகவும் அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடியாது என்று இவரும் சொல்ல முடியாது. அவ்வாறு அதனை பயன்படுத்துவதற்காக 20% பயன்படுத்துவதே போதுமானதாக இருக்கின்ற சூழலில் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது 3.67% நாங்கள் இதனை குறைக்கிறோம் என்று அவர்கள் வந்திருப்பது மிக முக்கியமான ஒரு விட்டுக் கொடுப்பாக பார்க்கலாம். அது மாத்திரமல்லாமல் செறிவூட்டப்பட்ட இந்த யுரேனியத்தை நாங்கள் வேண்டுமென்றால் டைல்யூட் செய்து கொள்கிறோம், அதனை அழிக்கின்றோம் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு மாற்றாக 450 கிலோகிராம் இந்த யுரேனியத்தை நாங்கள் அமெரிக்காவுக்கோ வேறு தேசங்களுக்கோ நாடு கடத்த எங்களால் சம்மதிக்க முடியாது. நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் சமமான அந்தஸ்தையும் கௌரவத்தையும் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு எதிராக அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள் சபை போன்றவை பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றன. எனவே இந்த பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும். அணு ஆயுதத்தை நாங்கள் உருவாக்கவே இல்லை, அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் திட்ட தெளிவாக சொல்கிறோம். 60% யுரேனியம் செறிவூட்டப்பட்டிருப்பது உங்களுக்கு பாதகமாக இருந்தால் 3.67% நாங்கள் குறைக்கிறோம் என்கின்ற அளவிலும் ஏனையவற்றை டைல்யூட் செய்து அழித்துக் கொள்கிறோம் என்கின்ற அளவிலும் நாங்கள் ஒரு விட்டுக் கொடுப்புக்கு வந்திருக்கிறோம். இதைவிட வேறு என்ன நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று ஈரான் தன் தரப்பு நியாயங்களை இதிலே முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா தரப்பில் எந்த ஒரு விடயத்தையும் பின்வாங்குவதாக அவர்கள் இல்லை. அவர்கள் கூறியிருக்கின்ற அத்தனை விடயங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் மிசைல்ஸ்களை வைத்துக் கொண்டிருக்க முடியாது, நீங்கள் அணு ஆயுத உற்பத்தி செய்ய முடியாது, அணு ஆயுத தளங்களை எல்லாம் நீங்கள் அழிக்க வேண்டும், அதே போன்று உள்ளூர் படைகளுக்கான உதவி செய்வதை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்கின்ற தோரணையில் தான் தொடர்ந்தும் அமெரிக்கா பேசி வருகிறது. இங்கேதான் பிரச்சனைகள் இப்பொழுது எழத் தொடங்கி இருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இந்த முடிவினை அறிவித்தவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள், இந்த விவகாரங்கள் தொடர்பாக மறுபடியும் அந்தந்த நாட்டிற்கு அந்த குறிப்பிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர்கள் சென்று அங்கே இருக்கின்ற அரசு தலைவர்களுடன் பேசிவிட்டு அதே போன்று வியன்னாவிலே இருக்கின்ற அடுத்த கட்ட சுமார் ஒரு 7 நாட்களுக்குள் வியன்னாவிலே ஒரு பேச்சுவார்த்தைக்கு மறுபடியும் வருவதாகத்தான் இப்பொழுது அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த பேச்சுவார்த்தை வெற்றியா தோல்வியா என்று பார்க்கிற போதும் பெரும்பாலும் ஒரு இணக்கப்பாடு எட்டப்படுவதற்கான ஒரு சமிக்ஞையை அமெரிக்கா தரப்பு காட்டவில்லை என்றால் சொல்ல வேண்டும். ஈரான் இதுவரை காலமும் 60% யுரேனிய செறிவை 20% ஆக்குகின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் 3.67% குறைக்கிறோம் என்றும் அதனை நாங்கள் டைலூட் செய்து அழித்துக் கொள்கிறோம் என்றும், அதைவிட மிக முக்கியமானது IAEA மேற்பார்வைக்கு பூரண சம்மதம் தருகிறோம். அதாவது இந்த அணு ஆயுதம் இங்கே உற்பத்தி நடக்கிறதா அல்லது அணு செறிவூட்டல் நடக்கிறதா, யுரேனியம் செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதம் உற்பத்தி செய்வதற்கான வேலைகள் நடக்கிறதா என்பது பற்றி நாங்கள் திறந்து விடுகிறோம், நீங்கள் வந்து பரிசோதனை செய்யலாம். நாங்கள் மக்களுடைய பயன்பாட்டிற்காக மாத்திரம்தான் இந்த யுரேனியத்தை செறிவாக்கி அணு விடயங்களை பயன்படுத்துகிறோம் என்பதை மீண்டும் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்த போதும் கூட இந்த விடயத்திலே எந்த ஒரு விட்டுக் கொடுப்புக்கும் வராத ஒரு சூழ்நிலை தான் எங்களுடைய அமெரிக்கா தரப்பில் இருக்கின்றது. குறிப்பாக இந்த பொருளாதார தடையை நீங்கள் நீக்க வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்தால் எங்களுக்கு எதிரான தீர்மானங்களும் நீங்கள் ஒரு விட்டுக் கொடுப்பை செய்ய வேண்டும் தானே, முற்றுமுழுதாக எங்களுடைய தடைகளை நீக்குங்கள் என்று ஈரான் தரப்பில் கேட்கப்பட்ட போது முற்றுமுழுதாக நீக்க முடியாது, நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டால் முதலில் ஒரு சிறிய அளவு தடைகளை நீக்குவோம்,
முற்று முழுவதுமாக எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுடைய அனைத்து தடைகளையும் நாங்கள் நீக்குவோம். அதுவரையிலும் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று இந்த பேச்சுவார்த்தை மேசையிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு வெளியில் என்ன பேசப்படுகிறது என்று பார்த்தால், ஏற்கனவே 10 தொடக்கம் 15 நாட்கள் அவகாசத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். இப்பொழுது அந்த நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. 10-15 நாட்களுக்குள் தாக்கப்படக்கூடும் என்ற விடயங்கள் சொல்லப்படுகின்றன. ஈரானை சுற்றி நடைபெறுகின்ற விடயங்களை பார்க்கிற போது உண்மையாகவே ஒரு போரை நிகழ்த்துவதற்கான அத்தனை விடயங்களையும் அவர் செய்து வருகிறார். குறிப்பாக இஸ்ரேலினுடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் கூட அமெரிக்காவினுடைய அதிபரை அங்கே சென்று சந்தித்து உடனே போரை நீங்கள் தொடங்குங்கள் என்பதாகத்தான் சொல்லியிருந்தார். அமெரிக்காவிலே பல இராணுவ தளபதியிலிருந்து முன்னாள் அதிபர்கள் வரையிலும் சில விடயங்களில் இந்த போரை நீங்கள் உடனடியாக நிகழ்த்த வேண்டாம் என்றும், அல்லது ஒரு சிறிய போராக, ஒரு குறுகிய நோக்கம் கொண்ட போராக இதை நிகழ்த்த வேண்டும் என்று, தொடர் போராக மாற்ற வேண்டாம், அதில் ஆபத்துக்கள் இருக்கின்றன என்று எச்சரிக்கை விடுத்த போதும் கூட டொனால்ட் ட்ரம்ப் தரப்பில் இந்த போர் நிகழ்த்தப்படுவதற்கான சாத்தியங்களையும் அதற்குரிய முன்னேற்பாடுகளையும் செய்வதாகத்தான் தெரிகிறது. ஈரான் தரப்பிலும் பேச்சுவார்த்தைக்கு சென்றவர்கள் இவ்வாறான நிகழ்வு தன்மையோடு அங்கு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டாலும் அந்த ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமைனியாக இருக்கலாம், அல்லது அதனுடைய முப்படைகளினுடைய தளபதியாக இருக்கலாம், ஏனையவர்களாக இருக்கலாம், இந்த படைகளோடு சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் தெரிவிக்கின்ற ஒரு கருத்து, ஈரான் யுத்தத்தை போரை விரும்பவில்லை. ஆனால் இந்த போர்க்கப்பல்களை கொண்டு வந்து, விமானங்களை கொண்டு வந்து ஈரானை தாக்கப் போகிறோம் என்று நீங்கள் சொன்னால் உங்களுடைய போர்க்கப்பல் இந்த கடலினுடைய அடியை தொடுகின்ற அளவிற்கு உங்களுடைய போர்க்கப்பலை மூழ்கடிக்க செய்யக்கூடிய சக்தி ஈரானிடம் இருக்கிறது என்கிற பயமுறுத்தல்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு புறமாக சீனாவினுடையதும் இன்னும் ஒரு புறமாக ரஷ்யாவினுடைய உதவிகளும் ஈரானுக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த 3 தேசங்களும் சேர்ந்த போர் பயிற்சிகள் இப்பொழுது ஹார்மோஸ் ஜலசந்தியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்படுமாக இருந்தால் உலகளாவிய ரீதியில் கச்சை எண்ணெயினுடைய விலை அதிகரிக்கக்கூடும். அது அனைத்து நாடுகளையும் பாதிப்பட செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு பலம், ஒரு போர் நிகழுமாக இருந்தால் இந்த ஹார்மோஸ் நீரிணையை அவர்கள் மூடுவார்கள், இதனால் பொருளாதார ரீதியான பாதிப்பு ஏற்படும் என்ற பயம் அமெரிக்கா உட்பட எல்லோருக்கும் இருப்பதுதான் ஈரானுடைய பலமாக இந்த இடத்தில் நாம் பார்க்கலாம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தைக்காக 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக காலக்கெடு கொடுக்கப்பட்ட நிலையில் தான் இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுமா, அதிலே சில நிகழ்வு தன்மைகள் இடம்பெறுமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இல்லை அதற்கிடையிலே போர் மூலமா என்பதெல்லாம் இன்றும் ஒரு கேள்விக்குறியாகவே மாறியிருக்கிறது.